ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. திரிஷன் குட்டியோட ரொட்டீன் வித் ஃபுட் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. எங்களோட ஒரு 2 days ரொட்டீனோட திரிஷன் குட்டியோட ஃபுட் ரொட்டீனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே மார்னிங் கொஞ்சம் டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்களோட திரிஷன் குட்டியும் எழுந்திரிச்சிட்டான் காலையில். ஸோ காலையில் பால் எதுவுமே அவனுக்கு காய்ச்சி கொடுக்கல, தோசை டைரெக்டாக ஊற்றி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டான். முன்னாடி நாள் நைட்டே இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டு தான் போய் படுத்தேன். அது ஓவர் நைட் நல்லாவே ஊறிடுச்சு. அதாவது அரிசியும் சோளமும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி இல்லை தோசை சோள மாவில் வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட் நல்லாவே ஊறிடுச்சு. அதை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு குக்கிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா கிரைண்டர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அரைப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் கூட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே நான் வந்து ஆன்லைனில் பார்த்து இதோட ரிவ்யூஸ் எல்லாமே படித்து தான் இந்த வருஷம் போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வாங்கினது. பட் வாங்கிட்டு வந்து அது சரியாக இல்லை அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்களும் கஸ்டமர் கேரை கால் பண்ணி கேட்டு அவங்க வந்து வீடியோ கால் பண்ணி கேட்டாங்க. பட் அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. டேரெக்டாக வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்தாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு நான் சொன்ன மிஸ்டேக் தான், அந்த கைக்கும் அந்த ட்ரம்முக்கும் இடையில வந்து கேப் நிறையா இருந்தது. ஸோ அது வழியாக போகிறனால அரிசி வந்து சீக்கிரம் அரைப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து கழட்டி மாட்டி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutesல சூப்பராக அரைப்பட்டுடுது. இதுதான் மிஸ்டேக் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் ஹஸ்பண்ட் வந்து கழட்டி மாட்டி தரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வந்து ஏதாச்சும் மாட்ட போய் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா வந்து சர்வீஸ் கூட பண்ணித்தர மாட்டாங்க, அவங்களே வந்து பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இப்போ நல்லாயிருக்கு. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் சிக்கன் லாலிபாப் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மட்டன் ஒரு 1/2 kg அளவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நம்மளுக்கே சாப்பிட பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த விங்ஸு தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எலும்பு பகுதியிலேருந்து கட் பண்ணி அப்படியே வந்து அந்த சதை எல்லாத்தையும் இந்த பக்கம் ஓரம் கொண்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக லாலிபாப் மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து இன்னுமே நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வரலாம். பட் நான் லைட்டாக மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து மசாலா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg அளவு சிக்கனை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1 tablespoon சோயா சாஸ், ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்க் சோயா சாஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். பட் அது சேர்த்தா தான் பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி டார்க் சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊற விட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு பக்கம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு தாளித்து விட்டுடலாம். மட்டன் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நான் நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காட்டலை. நிறைய பேர் வந்து பிரியாணி ரெசிபியும் சரி, நான் ட்ரை பண்ணியிருந்த சிக்கன் கிரேவியும் சரி ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு ரெசிபி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்தால் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணிடுவேன். பட் அது நல்லாவே இல்லை அப்படின்னா அதை வீடியோ எடுத்திருந்தாலுமே அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா யாராவது ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இல்லை அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா. அதனால் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பவுலில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பஜ்ஜி மிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். பட் மைதா மாவு தான் ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வரும். அதனால தான் நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்கேன். நல்ல இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுவுமே இன்னும் நல்லா திக்காக தான் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கோட்டிங் போட்டு எடுக்கும்போது பஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்பப்போ வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா அப்போவே அரைப்பட்டுடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டைம் இல்லாதனால ஸோ கரெக்டாக கேப் கிடைக்கிற டைமில் நான் வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வேறொரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக நம்மளோட சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையில் எழுந்ததே லேட் அப்படிங்கிறதுனால லஞ்ச் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருக்குமே ஒரு பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ லஞ்சுக்கு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக் டைமில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். பட் அது லைட்டான கோட்டிங்கில் இருந்ததுனால பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அன்றைக்கி இதே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிடுச்சு. அடுத்த நாள் ஒரு டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான் இது. காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால தான் சஷுக்குமே நல்லா கோல்டு ஃபீவர் ஆகிடுச்சு. நைட்டே சரியாக அவன் தூங்கவே இல்லை, எங்களையுமே தூங்க விடலை. அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. குழந்தைங்க தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் போட்டுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சில சின்ன சின்ன க்ளீனிங் வேலைலாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் குட்டி எழுந்திரிச்சு வந்தான். சஷு எழுந்து வந்துட்டான். ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணேன், ஃபீவர் எதுவுமே இல்லை. சரி எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் தான் அவனுக்கு காய்ச்சி கொடுத்தேன். என்னதான் உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருக்க வச்சாலும் வீட்டில் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, அங்கே இங்கே ஆடிட்டே இருக்கிறது, உடம்பு சரியில்லாத புள்ள மாதிரியே இருக்கிறது இல்லை. இதனாலேயே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். பட் அங்கேயும் போய் ஹாஃப் டே தான் ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டேயோட ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாடி நாளே மேட்டெலாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே வீடு ஃபுல்லாக மாப் போட்டு மேட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே நல்ல ஒரு குட் வைப்பாக இருந்தது வீடு. த்ரிஷன் குட்டி எழுந்திருக்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட ஃபீடிங் பாட்டில் எல்லாமே நல்லா விம் ஜெல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ காய்ச்சி வச்சுட்டு பால் டப்பாவில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் எழுந்திருக்கிற டைமில் கரெக்டாக கொடுக்கும்போது சரியாக இருக்கும். என்ன பேக்கெட் மில்க் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆவின் பால் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேபிக்கு அது ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு சேருமா அப்படிங்கிறத வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்டையோ இல்லை டாக்டர்கிட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவனுக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து தோசை தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். சோள மாவில் தான் இன்றைக்கி தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக கேட்பீங்க, அதனால் ஊற வைக்கும் போது ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 கப் அளவு சோளம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெருசாக இருக்கும் இல்லையா, நாட்டு சோளம்னுவாங்க, இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் வந்து 200 கிராம் அளவு பிடிக்கும். ஸோ மொத்தம் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதே கப்லேயே ஒரு கப் அளவு இட்லி அரிசி அளந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 3 கப் அளவு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அரிசி அந்த சோளம் அளந்தெடுத்து அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவு உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ இப்படி தான் ஓவர் நைட் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓவர் நைட் ஊற வைக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 hours ஆவது நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு வந்து தோசை பார்த்திங்கன்னா அந்த சோள மாவில் தான் வந்து பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. குழந்தைங்க உடம்புக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி மில்லட்டில் வந்து நீங்கள் தோசையோ இல்லை பணியாரமோ ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. காலையில் த்ரிஷன் குட்டிக்கு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி கொடுத்தேன். ஸோ அவன் அதுக்கு பாதி தான் குடித்தான், மீதி இருக்கிறத வந்து கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா அதை தான் கொடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சாலிட்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது இந்த டைமில். ஸோ அதனால் வந்து அதை கொடுத்துட்டேன். டப்பா பால் கொடுக்குறத பார்த்துட்டு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பேபிஸ் வந்து க்ரோ ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால் ஃபீடிங் பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது தான். டப்பா பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோசை கொஞ்சமாக ஊற்றி விட்டேன். பட் அதை சரியாகவே சாப்பிடல.
அவன் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே மாட்டான். கண்டிப்பாக வந்து மீதம் வைப்பான். ஆனாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 10:45க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைமு. ஸோ என்ன ஸ்நாக் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக் பீஸ் இருக்குது பாருங்கள், தூள் பர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்ஃபி வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து அதுதான் கொடுப்பேன். ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா அவனாக கையில் வச்சு நல்லா லிக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பான். சம்டைம்ஸ் வந்து நானே குட்டி குட்டியாக உடச்சி கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்டுக்குவான். ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நானாக ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவனோட ஃபஸ்ட் பர்த்டே முடிஞ்ச 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா அவனுக்கு பயங்கரமான ஃபீவர், கோல்டு இருந்தது. கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு. அப்போது ஊட்டியில் இருந்தோம். ஸோ அந்த கிளைமேட்க்கும் பார்த்திங்களா எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் வந்து அந்த டைமில் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த ஃபீவர்னால் பார்த்திங்கன்னா அவன் பிரஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கவே இல்லை. டாக்டர்ஸ் வந்து கம்பல் பண்ண வேண்டாம், குழந்தை சாப்பிட்டா மட்டும் கொடுங்க, இல்லைனா எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டேஸில் ரெக்கவர் ஆகிட்டான். பட் அவன் கேட்கவே இல்லை, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் மறக்கடிச்சிட்டேன். அதனால எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக தெரில. பட் த்ரிஷன் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனால் எப்படி தான் மறக்கடிக்கிறதுன்னு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சடனாக பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது பேபிஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கோவம் வரும். எதை பார்த்தாலும் வந்து அழுகிறது, அடம் பண்ணுறது அப்படின்னு அங்கேருந்து தான் அவங்களோட கோவமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மதருக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு டே டைமில் ஒரு 6 வேலையாக இருந்தது 3 வேலைக்காக கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் மட்டும்தான். டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்க விடாமல் பண்ணிவிட்டு நைட் டைம் நல்லா வயிறு ஃபுல்லாக ஏதாவது ஃபுட்டு கொடுத்துருங்க. அந்த மயக்கத்திலே நைட் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க அம்மா இல்லை அத்தை யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தூங்க வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா சுத்தமாகவே மறந்துடுவாங்க. இன்றைக்கி த்ரிஷன் குட்டியோட லஞ்சுக்கு ப்ரக்கோலி தான் கொடுக்க போகிறேன். நிஜமாக சொல்கிறேன், ப்ரக்கோலி வந்து இதுக்கு முன்னாடி நானோ இல்லை சஷ்வந்தோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ யாருமே வந்து சாப்பிட்டது கிடையாது. பட் த்ரிஷனுக்காவது இது எப்படியாவது கொண்டு சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட்டு நிஜமாக வந்து இது டேஸ்ட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் அதில் இருக்க சத்து வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் இவனுக்கு எப்படியாவது கொடுத்தணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து பழகிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன், கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரக்கோலி வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் காய வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன். கடைசியாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். த்ரிஷன் குட்டிக்கு நான் உப்பு அப்புறம் சுகர் கண்டென்ட்லாம் வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் உப்பு கொடுக்காமலே கொடுத்து பழகிட்டோம் இல்லையா. ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக வந்து ப்ரக்கோலி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது கூட நல்லா வந்து மேஷ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ என்ன தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நெய் கொஞ்சம் அதிகமாக ஸ்மெல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சாப்பிடுவான். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டேன். இப்போல்லாம் கீழே உட்கார வச்சு ஊட்டி விட்டெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதனால் நின்றுக்கிட்டே வந்து டிவி ஏதாவது காமிச்சிட்டு அந்த மாதிரி வந்து ஊட்டி விடுறது. பட் வெளியில் போயெல்லாம் வேடிக்கை காட்டிலாம் ஊட்டுற பழக்கம் கிடையாது. இல்லைன்னா அதே பழகிடுவாங்க அப்படின்றதுனால அப்படி ஊட்டுறதில்ல. நம்மளோட மக்கானா சர்லாக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்டான ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே இந்த குட்டி பவுலில் தான் வந்து ட்ராவல் டைமில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் பவுட்ரு வந்து அதுக்குள்ளே நிறைய சேர்த்துட்டு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்குவேன். இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் இல்லைனா மில்கில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் சரி, இல்லைனா அவங்களோட வெயிட் கெயினுக்கும் சரி, ரெண்டுக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டினியூவாக வந்து இதை ஒன்ஸ் தீர அரைச்சி குழந்தைங்களுக்கு மட்டும் ரீஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ நான் கேரி பண்ணிட்டு போகிறப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்து போய்க்குவேன். ஸோ வெளியில் போகிறப்போ வந்து ஃப்ளாஸ்கில் இருக்க சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவேன். பால் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா பால் காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 இயர்க்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா சுகரு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க. சப்போஸ் வந்து 1 இயர்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை பெரியவங்களுமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 6 மந்த் பேபிலேருந்து 2 இயர்ஸ் பேபிஸ் வரைக்குமே நீங்கள் இதை கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். எங்கேயாவது நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஃபுட்டு. இந்த பவுடரும் சுடு தண்ணியும் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு எந்த இடத்துல வேணாலும் வண்டியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கேருந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மக்கானா சர்லாக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ குழந்தையும் விரும்பி சாப்பிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் தான் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணி நான் வீட்டிலே வந்து அவனுக்கு ஊட்டிக்கிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு தான் வெளியிலேயே கூட்டிகிட்டு போனேன். கிஷன் குட்டிக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால எங்களோட ஃபுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன். இப்போ பருப்பு சாதம் வைக்கிறேன் அப்படின்னா பருப்பு அவனுக்கு மட்டும் தனியாக எடுத்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். சுண்டல் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா சுண்டல் மட்டும் தனியாக வேக வச்ச உடனே எடுத்து வச்சு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது மாதிரி நாங்கள் என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறோமோ அந்த சாப்பாடில் செய்கிற காயை வந்து அவனுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து அவனுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் எப்படி குக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி குக் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு காரமாக நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்க பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து உங்கள் ஃபிங்கர்ஸில் மட்டும் எடுத்து அவங்க வாயில் வச்சு விட்டுங்க. ஸோ ஒரு டைமும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது காரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மாறிக்குவாங்க. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது டைம் வந்து 8 o'clock இருக்கும். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருந்தது. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியல. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா டின்னருக்கு நம்மளோட அரைச்சி வச்சுருந்த சோள மாவு இருந்தது. அதில் இட்லி சுட்டுட்டு தக்காளி சட்னி மட்டும் வச்சுட்டேன். அதாவது கார சட்னி வச்சேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பந்தாக சூப்பராக வந்திருந்தது. இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.